அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம இத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, மஞ்சள் பூசணிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய பரங்கிக்காயில விட்டமின் ஏ, சி, இ மற்றும் நார்ச்சத்துக்கள், பொட்டாசியம் இது எல்லாம் நிறைந்து இருக்கிறதுனால, இத நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலுக்கு என்ன மாரியான ஆரோக்கிய நன்மைகளானது கிடைக்குது. இத தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் சரியா போகுது அப்படின்றத பத்தி தான் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மஞ்சள் பூசணிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய பரங்கிக்காயில கலோரிகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவுங்க. ஆனால் விட்டமின்களும் தாதுக்களும் நிறைய இருக்குது அப்படின்றதுனால எடையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். அதாவது இங்கே தினமுமே பூசணி சேலடை 2 முறை வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதுங்க. இல்லைனா 1 டம்ளர் பூசணி சாறை வந்து அரை தேக்கரண்டி தேனில் கலந்து நீங்கள் வெறும் வயிற்றில் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வந்து குறைந்து உடல் எடையும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து குறையுதுங்க. பூசணிக்காயில் இருக்கக்கூடிய உயிரியல் ரீதியான செயல்பாடுகளும் அதற்குரிய பொருட்களும் இயற்கையாகவே இருக்கிறதுனால கல்லீரலை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை வந்து இது ஈஸியாக செஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பித்தப்பை பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் 30 நாளைக்கு, அதாவது ஒரு நாளைக்கு 3 முறை மட்டும் இந்த பூசணி சாறை அரை கிளாஸ் மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும். எல்லாமே வந்து சரியாக போயிடுங்க. அதே மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளால் இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படையக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து தூக்கமின்மை தாங்க. நல்ல தூக்கம் அப்படின்றது நிறைய பேருக்கு இப்போ வரதே கிடையாது. இப்படி நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா அதற்குரிய உந்து சக்தியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த பூசணி சாறு தாங்க. ஒரே 1 டம்ளர் பூசணி சாறு இருந்தால் போதும். அந்த பூசணி சாரோடு நீங்கள் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகளை எல்லாத்தையுமே அமைதிப்படுத்தி கொடுக்கும். குளிர்ச்சியாகவும் இருக்கும், மன ஆரோக்கியத்தையும் வந்து மேம்படுத்தி கொடுக்கும். இது எல்லாத்துக்குமே ரொம்ப 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 பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதுன்னா அது மஞ்சள் பூசணி தாங்க. அதே மாதிரி நினைவாற்றலை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் தொடர்ந்து நீங்கள் மஞ்சள் பூசணியை வந்து எடுத்துக்கலாம். அதாவது இந்த மஞ்சள் பூசணியை அரை டம்ளர் மஞ்சள் பூசணி சாரோட வெள்ளை பூசணிக்காய் சாறு கலந்து நீங்கள் தினமும் காலையில் வந்து குடிச்சிட்டு வரணும். இப்படி நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுக்கு நினைவாற்றல் வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். சொல்லப்போனால் 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களாம் உங்களுடைய உணவில் தினசரி நீங்கள் மஞ்சள் பூசணிக்காயை சேர்த்துட்டு வாங்க. இப்படி நீங்கள் சேர்த்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல பார்வை திறனானது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான தோல், எலும்புகள் இப்படி எல்லாத்தையுமே வந்து உருவாக்குறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த மஞ்சள் பூசணி தாங்க. மஞ்சள் பூசணிக்காய் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மஞ்சள் பூசணி இல்லை சக்கரை பூசணி அப்படின்னு இதை நிறைய பேர்களை வந்து சொல்லுவாங்க. அந்த பூசணிக்காயில் பெக்டின் வந்து அதிகமாகவே இருக்குது. பெக்டின் மட்டும் இல்லாமல் பைட்டோஸ்டெரால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சத்தும் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக கெட்ட கொழுப்புகள் எது இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து குறைச்சிடுங்க. அதே போல் உயர் இரத்த அழுத்தத்தினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் இதுதான் வந்து ஒரு சிறப்பான உணவாக இருக்கும். பூசணிக்காயோட தோலையும் விதையும் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயை நீங்கள் தினமுமே பெண்கள் தலையில் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தலையில் உங்களுக்கு கண்டிப்பாக பேன் தொல்லை, பொடுகு தொல்லை அப்படின்றது கண்டிப்பாக வரவே வராது. அதே போல் வறண்ட தலைமுடியாக இருக்கக்கூடிய முடியில் கூட இந்த எண்ணெயை நீங்கள் தடவும் பொழுது இந்த எண்ணெய் பசையோடு வந்து தெரியும். முடியும் பார்த்திங்கன்னா நல்லா வளர ஆரம்பிக்கும். நம்ம என்னென்ன உணவுகளை எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய உடலில், அதாவது ஒவ்வொரு விதமான உறுப்புகளையும் வந்து சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. பூசணிக்காயை நீங்கள் உணவில் அளவோடு வந்து சேர்த்துக்கோங்க, ஆனால் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்துட்டு வரும் பொழுது கண்டிப்பாக டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகளாக இருக்கக்கூடியவங்க இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா இயற்கையான சர்க்கரை இருக்கக்கூடிய காய் தாங்க இது. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா பழுத்த பூசணிக்காயில் தலைப்பகுதியை மட்டும் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அது ஒரு பாட்டிலில் நீங்கள் எடுத்துக்கோங்க. தினமும் காலையில் 2 தேக்கரண்டி அளவு பூசணிக்காயை எடுத்து அதோடு சர்பத் மாதிரி போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் ஹார்ட் வந்து வீக்காக இருக்கோ அவங்களுக்கு இதெல்லாமே வந்து வலிமையடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இரத்த சோகையினால் பாதிப்படைஞ்சிருக்கக்கூடியவங்க சீக்கிரமாக வந்து சரி பண்ணணும் அப்படின்னா பரங்கிக்காய் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய உடலும் சரி உள்ளமும் சரி எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு பரங்கிக்காயை தொடர்ந்து சாப்பிடுங்க. மஞ்சள் பூசணிக்காய் பார்த்திங்கன்னா கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களுக்கு கூட ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு சிறுநீரக கற்கள் இருக்குது, இல்லைன்னா பித்தப்பை பிரச்சனை இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து நீங்கள் மஞ்சள் பூசணிக்காயினுடைய சாரை வந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து சரி பண்ணிடலாம். அதாவது அரை டம்ளர் பூசணிக்காய் ஜூஸை நீங்கள் தினமுமே 3 வேளை எடுத்துக்கோங்க. 10 நாட்கள் மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கனாலே போதும். இந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளிவர முடியும்.
அதேபோல இந்த ஆரஞ்சு நிற ஜூஸு தமனி குழாய்கள்ல ஏற்கனவே தேங்கி இருக்கக்கூடிய இதய நோய், பக்கவாதத்திற்கு வழிவகுக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை எல்லாத்தையுமே வந்து நீக்கி கொடுத்துடும். ஸோ மஞ்சள் பூசணியில அதிக அளவுல ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, தமனியினுடைய தடிப்பால ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ணி கொடுத்துடும். அதனால இதயத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி தாங்க செரிமான பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும், அடிக்கடி அவஸ்தைப்படக்கூடியவர்களும் இந்த பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தினமுமே நீங்க மஞ்சள் பூசணிக்காய ஜூஸ் செய்து குடிச்சிட்டு வாங்க. இதனால செரிமானம் சிறப்பா வந்து நடக்கும். செரிமான மண்டலமும் சரி, ஆரோக்கியமும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும். மேலும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும், அடிக்கடி வந்து இந்த பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவர்களும் இதிலேருந்து விடுபடணும் அப்படின்னா, மஞ்சள் பூசணிக்காய ஜூஸாக எடுத்துக்கோங்க. தினமும் எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் பூசணியில் இருக்கக்கூடிய மலமிளக்கு பண்புகளானது மலமிளக்கியை தடுப்பதோடு மட்டும் இல்லாமல், வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளில் இருந்து நமக்கு சரியான ஒரு நல்ல விடுதலை கொடுக்கும். சிறுநீரகத்தினுடைய அமைப்பு செயல்பாடுகளை சரி பண்ணுறதுக்கும் நீங்கள் மஞ்சள் பூசணிக்காயை தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஒருவருடைய உடலில் சிறுநீரகங்கள் சரியாக வந்து நடைபெற்றால் மட்டும்தான் உடலில் இருந்து கழிவுகள் வந்து முறையாக வந்து வெளியேற்ற முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கழிவுகள் எல்லாமே உடல்லே தேங்கி அதுவே பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துடும். ஸோ உங்களுடைய சிறுநீரகங்கள் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தினமுமே நீங்கள் ஒரு டம்ளர் மஞ்சள் பூசணி ஜூஸை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பூசணியை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் சமைத்து சாப்பிட்டாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய உணவில் நீங்கள் அடிக்கடி சேர்த்துட்டு வரும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாக போகும். உடலும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். உயர் ரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு இந்த மஞ்சள் பூசணி ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் உயர் ரத்த அழுத்தம் இல்லாதவர்களோ அல்லது சுகரால் பாதிக்கப்படாதவர்களோ யாருமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டயாபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஹை பிபி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சாலும் சரி, ஸோ எல்லாருமே உங்களுடைய உணவில் நீங்கள் அடிக்கடி மஞ்சள் பூசணிக்காயை வந்து சேர்த்துட்டு வாங்க. ஸோ அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் அந்த மஞ்சள் பூசணிக்காயை எடுத்துகிட்டு வரும் பொழுது அது உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான இயற்கையான காய்கறிகள் ரொம்பவே வந்து உதவி செய்யும். ஸோ தொடர்ந்து நம்ம நலமோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய உணவு முறைகளில் மாற்றங்களை கொண்டு வரும்போது மட்டும்தான் நமக்கு ஆரோக்கியமான உடல் அமைப்புகள் கிடைக்கும். ஸோ பல்வேறு விதமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உணவில் மட்டும்தாங்க மாற்றம் செய்யணும். ஸோ நம்ம செய்யக்கூடிய மாற்றம் முதல்ல உணவில் இருந்துச்சு அப்படின்னாவே போதும், ஆரோக்கியமாக உடலும் பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அதே போல் உடம்புல சூடு அதிகமாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக மஞ்சள் பூசணி எடுத்துக்கோங்க. ஏன்னா மஞ்சள் பூசணிக்காயில் குளிர்ச்சி பண்புகள் அதிகமாக இருக்குது. வெயிலில் அதிகமாக வந்து சுத்தக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உடல் சூடு அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு, உடலுடைய வெப்பநிலையை வந்து சீராக வந்து பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து நீங்கள் மஞ்சள் பூசணியை ஜூஸாக வந்து குடிங்க. உடல் சூடு அதிகரித்தாலுமே கூட ஆட்டோமேட்டிக்காக மலச்சிக்கல் பிரச்சனைகளானது வந்துடும். ஸோ உடலில் நீங்கள் அதிகமாக சூடு அடையாமல் வந்து பார்த்துக்கணும். அதே போல் நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகளானது நிறைந்திருக்கக்கூடிய மஞ்சள் பூசணிக்காய் உங்களுடைய சருமத்தாக்கினுடைய ஆரோக்கியத்தை கூட வந்து சிறப்பாக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க.